அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது? இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சனியை தவிர ராசியின் அதிபதியான குரு உட்பட 8 கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் எதிர்பாராத வகையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மே மாதம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதியாக எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் இந்த மாதத்தில் முழுமையாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் நுழைகிறார். 3ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் 4ஆம் இடம் எவ்வளவோ சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4இல் நுழைவது பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதோடு குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும், சலிப்பு தன்மை விலகி ஒற்றுமையும் அன்பும் அந்யோன்யமும் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் விலகும். பல வகையில நெருக்கடி சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம் உட்பட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாகவே ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தசாபுத்திகள் வலுவாக இல்லையா என்றாலும் கூட மிக சிறப்பான உத்தியோகம், தொழில் ரீதியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஜென்மத்தில் வலம் வந்த ராகு ஜென்மத்தை விட்டு விலகி விரயத்தில் சனியுடன் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏற்கனவே இணைந்து விட்டார். முழுமையாக திருக்கணிதத்தின்படி மே 18ஆம் தேதியிலிருந்து இணைகிறார். எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய ராகுவின் அமைப்பால் கிடைக்க போகிறது. அதைவிட மோட்சக்காரகரான கேது 7இலிருந்து யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் நுழைகிறார். 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானமாகிய 6இல் இருப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களுக்கு முட்டுக்கட்டை இட்டு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியையும் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்பையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை நீக்கி துணிச்சலுடன் செயல்படுவதற்கான முதன்மையான யோகத்தை கேது ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதை மேலும் வலு சேர்க்கிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான். எனவே இந்த தருணத்தில் 7.5 சனியின் பாதிப்புகள் இருந்தாலும் அவை உறுதியாக கட்டுக்குள் வரும். மீன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சாதுரியமாகவும் திறன்படவும் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகநிலைகள் சாதகமாகவும் சாதகமற்ற அமைப்பிலும் பலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் ராசியின் அதிபதியான குரு, கேது போன்ற கிரகநிலைகள் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால்
பிரச்சனைகள் இருந்தாலும் அவை கட்டுக்குள் தான் இருக்கும். சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக தனத்தில் நுழைய போகிறார். சுக்கிரனின் அமைப்பு உறுதியாகவே கலைத்துறையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உண்டு. வீண் விரைய ஆடம்பர செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். மேலும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் நெருக்கடி, சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக களைந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5லிருந்து யோகஸ்தானமாகிய 6ல் அமருகிறாருங்க. 6ஆம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவது உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகருடன் இணைவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம், தசாபதிகள் வலுவாக இருப்பின் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் உறுதியாக கிடைக்கும். மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று இருந்த பணி சார்ந்த விஷயங்களை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தருணத்தில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்கலாம். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் சூரியன் உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் இருக்கிறார். அவருடன் வித்யாகாரகரான புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் தைரியஸ்தானத்தில் இரு கிரகநிலைகளும் இணைந்து வலம் வரப் போகின்றன. எனவே பெரும்பாலும் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் புத ஆதித்ய யோகம் நிறைவாகவே இந்த மே மாதம் முழுவதும் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் சாதகமற்ற கிரக அமைப்பு என்றால் நிச்சயமாக அது சனி ஒருவர்தான். எனவே மீனராசிக்காரர்கள் உறுதியாகவே சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மீனராசிக்காரர்களை தேடி வரும்.